வணக்கம் நண்பா. நம்ம மதுரையில நமக்குன்னு சொந்த வீடு கட்டணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நம்ம கட்டுற இல்ல கட்டப்போற வீடு எத்தனை வருடம் தாக்கு பிடிக்கும்னு நமக்கு தெரியுமா? நம்ம வீடு தாஜ்மஹால் அளவுக்கு இல்லைனாலும் நம்ம நாயக்கர் மஹால் அளவுக்கு வலிமையா தலைமுறை தலைமுறையா நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த 2 கேள்விக்கு பதிலா நம்ம பாரம்பரிய முறையை தான் இப்ப நம்மளும் முறையா செய்ய போறோம். அது என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம பாரம்பரிய சிமெண்டான சுண்ணாம்பு தான். இந்த சுண்ணாம்பை வச்சா நம்ம முன்னோர்கள் கோயில் கோட்டை நிறைய கட்டியிருக்காங்க. அதனாலதான் அது நூற்றாண்டு கடந்து நிக்குது. சிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி கூட இதை வச்சு அவங்க கட்டியிருக்காங்க, வெள்ளை அடிச்சிருக்காங்க. எதுக்காக சுண்ணாம்பை பயன்படுத்தணும்னு இப்போ நான் சொல்கிறேன். நம்ம கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் நம்மளுக்கு குயிக் லைமாக நம்மளுக்கு வரும். அதாவது கால்சியம் ஆக்சைடாக வரும். அதோட தண்ணி ஆட் பண்ணும்போது ஸ்லேக்கில் லைமாக மாறிடும். அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். இப்போ அந்த ஸ்லேக்கில் லைமில் கார்பன் டை ஆக்சைடு பட இன்னும் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகி கால்சியம் கார்பனேட்டாகி மறுபடியும் மாறிடும். அதாவது முதல் இந்த ஸ்டேஜுக்கே திரும்ப போயிடும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கை சுண்ணாம்புக்கு கிருமி நாசினி தன்மையும் காற்றில் உள்ள மாசை கட்டுப்படுத்துகிற தன்மையும் இருக்குது. இதனால தான் நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தி கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. அதுவும் நிலச்சி நின்று இன்றைக்கி நம்ம தேசிய சின்னங்களாகவும் இருக்குது. இந்த சுண்ணாம்பால் நம்ம கட்ட போகிற வீடு மற்ற வீடு போல் இல்லாமல் பெரிய சுண்ணாம்புக்கல்ல நம்ம வீடாக செதுக்கி செஞ்ச மாதிரி அவ்வளோ வலிமையாக இருக்கும். இவ்வளோ சொல்கிற இயற்கையான சுண்ணாம்புக்கல் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுரையிலையும் கிடைக்குதுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களோட லொக்கேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அதை பார்த்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலியை இறுதி வரை பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.